இது என் புக் ஷெல்ஃப், இது என் டிவி, இது என் கேட் ஹாப்பி. இந்த இமேஜ் OPPO Find X6 Proவில் எடுத்தது. ஓப்போவோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே இதில் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கேமராஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த Find X6 Pro அன்பாக்ஸ் பண்ணி ஓப்போவோட 2023 ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ரெக்கார்ட் அழுத்த மறந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணால் இதான் நடக்கும். 10 வருஷத்துக்கு மேலே இதை பண்ணி நிற்கிறேன், இன்னமும் இதே தப்பு நடக்குது. சாரி கைஸ். எனிவேஸ், இந்த ஸ்டாண்டர்ட் ஓப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு ரெகுலரான பிளாக் இன்சர்ட் இருக்குது. இந்த ஃபோன் இப்போதைக்கு சைனா எக்ஸ்க்ளூசிவ், ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு செகண்டில் ஆப்வியஸாக போகுது. சிம் இஜெக்டர் டூல் அதுக்கு அடுத்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால, ஸோ அதனால தான் எல்லாமே சைனீஸில் இருக்குது, ஏன்னா இது சைனா எக்ஸ்க்ளூசிவ். இது ஒரு ஹார்ட் ஷெல் கேஸ், ஃபால் லெதர் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இது ஓப்போவோட Find X6 Pro. பேப்பர் மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் ரேப்பர் கொடுத்துருக்காங்க ரீசைக்ளிங்காக. ஸோ இதை டோட்டலாக கிளிக்காமல் ஓப்பன் பண்ணுறது கஷ்டம், பட் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஃபைனலாக முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இது க்ரீன் வெர்ஷன். எனக்கு இதை பார்க்கையில் OnePlus 11க்கு ரொம்ப சிமிலராக இருக்க மாதிரி தெரியுது. அந்த பேக், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இது போக ஓப்போ இந்த Find X6 Proவை பிளாக்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு டியூவல் டோன் வீகன் லெதர் ப்ரௌன்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த வீகன் லெதர் ஃபினிஷ் தான் இருக்கிறதுலே பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஓப்போ அது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, ஏன்னா பேஸ் 12 to 56 RAM ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனில் அந்த வேரியண்ட் அவைலபிளாக இல்லை. அதுதான் பெஸ்ட்டு கலர்னா அப்போ இதை ஏன்டா வாங்கினேன்? பார்க்குற எல்லா வீடியோலையும் எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, நீ என்னத்துக்கு இதை வாங்கினேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஓப்போ ஃபோன் அனுப்பிச்சாங்க, இது நானாக சொந்த காசில் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் லோவஸ்ட் வேரியண்ட் தான் வாங்கினேன். பட் எனிவேஸ், இந்த க்ரீன் பிளாக் வெர்ஷன் ரெண்டுத்துலேயுமே Gorilla Glass 5 பேக் இருக்குது. பார்க்க நல்லா தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் Gorilla Glass 5னா ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், கிளாஸ் வெர்ஷன்ஸ்க்கு திக்னஸும் சரி வெயிட்டும் சரி லைட்டாக கம்மியாக இருக்குது. ஓகே, என் Find X6 Pro இப்போ பூட் ஆகிட்டு இருக்கு. சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த புல் டேப்பை வச்சு இது இழுக்க வேண்டியிருக்கோம், பட் அது சரியாக வரல. ஓகே, நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கவுத்துவோம். ஸோ இது ப்ரிட்டி டிப்பிக்கல் ஓப்போ USB கேபிள், டைப் A to டைப் C, ஒயிட் ஆக்சன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதை திருப்பி உள்ள வைப்போம். ஃபைனலாக ஒரு 100 வாட்ஸ் சூப்பர் வூக் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இது 200 வாட்ஸ் 240 வாட்ஸ்லாம் கிடையாது, பட் ஸ்டில் நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜர். 0 to 50 10 நிமிஷத்தில், ஃபுல் சார்ஜ் 30 நிமிஷத்தில் இதை வச்சு சார்ஜ் பண்ண முடியும். உள்ள நல்ல பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கிறதுனால நல்ல நம்பர்ஸ் தான். ஓகே, இது ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப். ஸோ ஓப்போ ஆட்வுக் சப்போர்ட்டும் இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ் வரைக்கும், அது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 10 வாட்ஸ் வரைக்கும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். கேமரா இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால ரெகுலர் வயர்லெஸ் சார்ஜரில் யூஸ் பண்ணையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, என்னோட யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற வயர்லெஸ் சார்ஜர்லேயும் பேக் அந்த கேமரா பம்ப்னால கொஞ்சம் லைட்டாக எலவேட்டடாக இருந்தாலும் சார்ஜ் ஆச்சு, பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ இந்த கேமரா பம்ப் தான் இந்த ஃபோனோட மேஜர் ஹைலைட். பெருசாக இருக்குது, பேக்கில் கிட்டத்தட்ட பாதி எடுத்துக்குது. சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்காமல் இருக்கலாம், பட் ஏன் இவ்வளோ பெரிய கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபோனை சுற்றி டக்குன்னு பார்ப்போம். சைட்ஸ் மெட்டல், பவர் கீ ரைட்டில் இருக்க, வால்யூம் கீஸ் லெஃப்ட்டில். கரெக்டாக டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கரெக்டான இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் IR பிளாஸ்டர் டாப்பில். பாட்டமில் சிம் ட்ரே, ப்ரைமரி மைக், ஸ்பீக்கர், அது கூட ஒரு USB டைப் C போர்ட். இது USB 3.1 வீடியோ அவுட் இதுலேருந்து பண்ண முடியும். இதில் உள்ள டால்பி அட்மோஸ் ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக ரிச்சாக இருக்குது, நீங்களே கேட்டு பாருங்கள். S23 அல்ட்ராக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுதுன்னு சொல்லலாம். இன்ஹேண்ட் ஃபோன் ஹெவியாக தான் இருக்குது, பட் டிஸ்பிளே கர்வ் ஆகிறதுனால கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குன்னு சொல்லலாம். பேக் எதிர்பார்த்த மாதிரி கிளாஸுங்கிறதுனால ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. கைஸ், நான் ஜென்ரலாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணல, பாக்ஸில் ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா அது கூட தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கேஸோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேஸில் உள்ள அந்த ஃபால் லெதர் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேசஸை ஃபோனோட பேக் கலருக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியூவல் டோன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் பார்த்தோம்ல, அது கூட வர கேஸையும் கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எந்த வெர்ஷன் வாங்கினாலும் கேஸ் போட்டு யூஸ் பண்ணல அதே ஃபால் லெதர் ஃபினிஷ்
எப்படியோ கிடைக்குது. எனிவேஸ் டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஒரு ஹைலைட். திருப்பியும் இது ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப். ஸோ ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த எல்லா பாக்ஸஸையும் செக் பண்ணியிருக்காங்க. 6.82 இன்ச் AMOLED பேனல், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ், LTPO 3.0 டெக்னாலஜி இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டை 1 to 120 ஹெர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வேரி பண்ணிக்கும் பவர் சேவ் பண்ணுறதுக்காக. அது போக ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப்னு வரையில் எட்ஜஸ் கர்வ் பண்ணுங்கிறது பிராண்ட்ஸ் சொல்கிறது இங்கே பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ஸ்க்கு அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இதில் அதுதான் இருக்குது. ஓகே, இந்த டிஸ்பிளேல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பேனல்ஸ்லேயே இதில் தான் ஹையஸ்ட் பிரைட்னஸ் ரேட்டிங் 2500 நிட்ஸ் வரைக்கும் போகும். HDR கண்டென்ட் பார்க்கையில், HDR பற்றி பேசையில் HDR 10, 10+ டால்பி விஷன் எல்லாத்துக்குமே இங்கே சப்போர்ட் இருக்குது. இது ஒரு நல்ல பேனல். டாப்பில் ஒரு ஹோல் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் 32 மெகா பிக்சல் சோனி IMX709 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ்லேயே இருக்கிறதுலே வீக்கஸ்ட் இது தான். ஐ மீன் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் செல்ஃபிஸ் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் செல்ஃபி வீடியோ 1080-30க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில், ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப்பாக எடுத்துகிட்டு வர ஃபோனில் செல்ஃபி வீடியோ எஸ் பெரிய ப்ரையாரிட்டி இல்லை. பட் ஸ்டில் 1080-30ங்கிறது எனக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் மாதிரி தெரியுது. பட் மற்றபடி ஸ்பெக்ஷீட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறதோட கொஞ்சம் அதிகமாகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே சிப்புன்னு பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2, 512 GB வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் UFS 4.0 ஸ்டோரேஜ், 16 GB வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் LPDDR5X RAM. ஸோ இந்த டிஸ்பிளே, இந்த ஸ்பெக்ஸ், இந்த ஸ்பீக்கர்ஸ், கேமிங் இந்த ஃபோனில் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நான் இன்னும் என்னோட சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கல. அதை பார்த்ததுக்கப்புறம், இன்னும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டோம். பட் இந்த ஃபோனோட ஹைலைட் அதுக்கு வருவோம், கேமராஸ். இங்கே ஓப்போட மார்க்கெட்டிங்கை பார்த்தவொன்னே சொல்லுங்கடா அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா அவங்க மார்க்கெட்டிங்கே வந்து 3 பிரைமரி கேமராஸ் இருக்குது இந்த ஃபோன்லன்ட்டு. பட் ஆக்சுவலாக ஸ்பெக்ஷீட்டை பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கையில் உண்மையை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பிராண்ட்ஸ் உண்மையும் சொல்லுவாங்க போல். ஏன்னா இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல, OnePlus 11, இதோட பிரைமரி சென்சர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா சொல்கிறேன், IMX890. ஸோ இந்த ஃபோன்லேயும் அதே சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் செகண்டரி கேமராஸ்க்கு எஸ். ஸோ IMX890 1/1.56 இன்ச் சென்சர். இப்போது சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப்லேயும், ஆப்பிள் அவங்க ஃப்ளாக்ஷிப்லேயும் யூஸ் பண்ணுற சென்சர் சைஸஸ் இது தான். ஸோ இவ்வளோ பெரிய சென்சர் செகண்டரி கேமராஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டெலஃபோட்டோ செட்டப், இந்த 50 மெகா பிக்சல் சென்சர் ப்ளஸ் ஒரு 65 mm ஈக்குவலண்ட் f2.6 லென்ஸ், ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட. ஸோ ரஃப் பார்ட் 2.8x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. பட் ஆப்பில் அதை ரவுண்ட் அப் பண்ணி 3xன்னு காமிக்கிறாங்க. இந்த 3x ஷாட்ஸ் தாறுமாறாக இருக்குது. ரேண்டமாக சும்மா எடுத்த ஷாட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே நான் ஒரே இடத்துல உட்காந்து எடுத்த ஷாட்ஸ். ஐ மீன் கைஸ், ஜென்ரலாக ஒரு வீடியோக்காக நான் ஷூட் பண்ணல. முதல்ல நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே ஏதாவது எனக்கு ரெகுலராக பழகின ஒரு 2-3 ஷாட்ஸை எடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் வீடியோக்காக கொஞ்சம் வெளில போய் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட்ஸ் எடுப்போம். ஸோ அதுதான் நடக்கும். பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷாட்ஸ் எல்லாமே என் ஹாலில் உட்கார்ந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றி என்ன இருக்குதோ அதை எடுத்தது. அந்த ஷாட்ஸே வீடியோவில் போடுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எந்த அளவுக்கு இந்த டெலஃபோட்டோ கேமராவை ஓப்போ நம்புறாங்கன்னா 6x ஆப்ஷன் ஹைப்ரிட் ஜூம் டேரெக்டாக கேமரா இன்டர்ஃபேஸ்லேயே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே அந்த 6x ஷாட்ஸ் தான். நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆப்டிக்கல் ஜூம் லெவலில் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஸோ கேமராஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பட் நான் கேமராஸ்னு சொல்லலை, இது வரைக்கும் செகண்டரியை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ரைமரிக்கு இன்னும் வரக்கூட இல்லை. ஏன்னா ப்ரைமரி 1 inch சோனி IMX989 இன்னொரு ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ் லென்ஸ் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் திருப்பியும் மாறு. நான் இன்னும் மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட சைட் பை சைட் கம்பேர் பண்ணல. ஸோ இதெல்லாம் என் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேச்சுரலான போக்கா, இவ்வளோ பெரிய சென்சர், நல்ல லென்ஸோட பேர் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாகவே போக்கா இருக்குது. கலர்ஸ், டீட்டெயில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓப்போவோட போர்ட்ரேட் மோட் கூட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க. என்னோட இன்னொரு கிட்கேட்டோட அந்த பின்னாடி இருக்கிற அந்த வெள்ளை கலர் முடி கூட இண்டிவிஜுவல் ஸ்ட்ராண்ட்ஸ் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி அதை ஃபோக்கஸில் மெயின்டைன் பண்ணியிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. வீடியோ 4K 60 தான் மேக்ஸ். ஸோ அதை மேபி சில பேர் நெகட்டிவாக பார்க்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் நல்லா இருக்கிற வரைக்கும் இங்கே நல்லா தான் இருக்குது. டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருக்குது. நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. அல்ட்ரா வைட் திருப்பியும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே சென்சர் IMX890 1/1.56 inch f2.2 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும்.
இப்போ பிரைமரி கேமராஸில் பெரிய லென்ஸ் யூஸ் பண்ண அந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நிறைய ஃபோன்ஸில் நடக்கிற மாதிரி ஓப்போவும் இங்கே க்ளோஸ் அண்ட் போகையில் அந்த அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. பட் இங்கே கலர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அல்ட்ரா வைட்ஸும் ரொம்பவே சாலிடாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் OPPO Find X6 Pro அந்த செல்ஃபி வீடியோ மறந்துட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஓவரால் வெல் ரவுண்டட் ஃப்ளாக்ஷிப் மாதிரி எனக்கு தெரியுது. ஓப்போவோட சைனீஸ் ப்ரைஸிங்கும் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சைனாவில் 5,999 RMBக்கு ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $71,000, $870. ஸோ அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லாத்துக்கும் இது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு படுது. ஏன்னா இங்கே ஹைலைட்ஸை மட்டும் பாருங்களேன். 3 ஸ்ட்ராங்கான கேமராஸ், டாப் நாச் இன்டர்னல்ஸ், 3 வருஷம் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, OS அப்டேட்ஸ், சூப்பரான பில்ட் குவாலிட்டி, 100 வாட் சார்ஜர், இன்பாக்ஸ், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், IP68 ரேட்டிங், கர்வ்ட் குவாட் HD 120 Hz, இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்லேயே பிரைட்டஸ்ட் பேனல் 2500 nits, USB வீடியோ அவுட், Wi-Fi 7 சப்போர்ட், IR பிளாஸ்டர், எக்கச்சக்கமாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதை டெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயில்டாக ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இது குளோபலாக லான்ச் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக ஓப்போ பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.